பணி நிரந்தர வேண்டும். மதிப்பீடு 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 கொள்முதல் பணியாளர்களை மதிப்பீடு கொள்முதல் பணியாளர்களை மதிப்பீடு வேண்டாம் 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 இயற்கை இழப்பு வேண்டாம். ஏற்றுக்கொள் 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 கொள்முதல் செலவு ஏற்றுக்கொள் 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 கொள்முதல் செலவினங்களை நிர்வாகமே ஏற்றுக்கொள். காப்பாற்று காப்பாற்று பணியாளர்களின் வாழ்க்கையை காப்பாற்று 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 வழங்கிடு 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 அடிப்படை வசதிகளை வழங்கிடு அடிப்படை வசதிகளை வழங்கிடு போக்கிடு 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 கொள்முதல் பணியாளர்கள் இன்னலை போக்கிடு கொள்முதல் பணியாளர்கள் இன்னலை போக்கிடு 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 கொள்முதல் பணியாளர்கள் இன்னலை போக்கிடு. தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு டிஎன்சிசி நிர்வாகமே 13 ஆண்டுகளாய் பணி செய்யும் டிஎன்சிசி நிர்வாகமே 13 ஆண்டுகளாய் பணி செய்யும் 3 ஏழை வஞ்சிக்காது கட்ட மாட்டோம் இயற்கை இழப்புகளை கட்ட மாட்டோம் வழங்கிடு வழங்கிடு. 1972 முத்தமிழ் கலைஞர் அவர்கள் இந்த தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தை தொடங்கினாங்க. இதில் பருவகால பணியாளர்களாக கிட்டத்தட்ட 15 வருடங்களாக 13 வருடங்களாக நாங்கள் எல்லாம் பணியாற்றிட்டு வர்றோம். இதில் 50 வயசை கடந்தவங்களும் இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பருவகால பணியாளர்களாக உடல்நல பாதிக்கப்பட்டு ரெண்டு கிட்னி ஃபெயில் ஆனவங்களும் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஊதிய உயர்வு இன்ன வரைக்கும் இல்லை. அதோடு மட்டும் இல்லாமல் வருஷத்தில் ஒரு 6 மாதத்துலேருந்து 7 மாதம் தான் பணி கிடைக்குது. இந்த 6 மாதத்தில் கிடைக்கிற இந்த ஊதியத்தை எங்களால் குடும்பத்துக்கும் சரி மற்ற எந்த செலவுகளுக்கும் எங்களுக்கு பயன்பட முடியல. ஊதியமும் ரொம்ப குறைவாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு டாஸ்மார்க் நிர்வாகத்துக்குலாம் எவ்வளவோ ஊதியம் கொடுக்கும்போது எங்களுடைய பணியாளர்களுடைய வாழ்க்கை தரம் உயரணும்னா நாங்கள் இரவு பகல் பார்க்காம மழை வெயில் பார்க்காம பனிக்காலம் பார்க்காம இந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் பணியாளர்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் நாங்கள் எந்த நேரமும் அவங்களுக்கு பாதிப்பு இல்லாதவர்களுக்கு தமிழக அரசுக்காக நாங்கள் உழைக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை தரம் உயரணும்னா தமிழக அரசாங்கம் இங்கே பருவகால பணியாளர்களை வேலை செய்யக்கூடிய அனைத்து பணியாளர்களையும் உடனடியாக நிரந்தரப்படுத்த வேண்டும். உடனடியாக தமிழக அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கை தரம் நல்லா இருக்கணும்னா பருவகால தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் பணி செய்யக்கூடிய பருவகால பணியாளர்கள் அனைவரையுமே உடனடியாக பணி நிரந்தரம் செய்யணும். அதோடு மட்டும் இல்லாமல் எங்களுக்கு 7 மாதம் ஆச்சு, ஜனவரி சம்பளமே கிடைக்கல. இதை வச்சு நாங்கள் ஒரு குடும்பத்தை கவனிக்க முடியாத சூழ்நிலை. இதனால குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும்போது எங்களுக்கு இந்த பணியை தொடரலாமா வேணாமாங்கிற சூழ்நிலையெல்லாம் வருது. இதனால மாதம் தமிழக அரசு எங்களுக்கு ஊதியத்தை நாங்கள் செய்கிற ஊதியத்தை உடனடியாக வழங்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் வயது கடந்த நிறைய மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க. இந்த மாற்றுத்திறனாளிகளால அவங்கள குடும்பத்துக்கு நாங்கள் நல்லா உடல்நலம் இருக்கிறவங்களே எங்களால் முடியல. அவங்க ஒரு குழந்தையை வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சுக்கிட்டு பராமரிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும்போது அவங்களுக்கு உடனடியாக எங்களுடைய கோரிக்கையை தமிழக அரசு உடனடியாக எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நீதியா பணி நிரந்தரத்தை கொடுத்து ஊதிய உயர்வை கொடுத்து கொள்முதல் நிலையத்தில் நாங்கள் ஆண்கள் கூட எப்படியாவது சரி செஞ்சிருவோம். ஆனால் எங்கள் சகோதரிகள் பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா மழை வந்தால் ஒன்றதுக்கு இடம் இல்லை. ஒரு சிறுநீர் கழிக்க போறோம்னா கூட பாத்ரூம் இல்லை. ஒரு வெயில்ல இருக்கிறோம். இப்படி நாங்கள் ஆண்கள் கூட பருவகால பணியாளர்கள் ஆண்கள் சமாளிச்சுக்குவோம். பெண்கள் எங்கள் சகோதரிகள் அப்படி முடியாது. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்படிங்கும் போது நாங்கள் நெல் கொள்முதல் நிலையத்தில் பணி செய்யக்கூடிய அனைத்து நெல் கொள்முதல் நிலையங்களையும் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய கொள்முதல் நிலையத்தில் இருக்கிறவங்க எங்களுக்கு சரியான முறையில் நல்ல ஒரு இருப்பிடம் ஏற்படுத்தி கொடுத்து பாதுகாப்பான இடம் கொடுத்து எங்களுக்கு நல்ல ஒரு நிலைமையை எடுத்தணும். அதோடு மட்டும் இல்லாமல் விஓக்களும் எங்களுடைய பணியாளர்களுக்கு அப்பப்போ கொஞ்சம் ஒரு சில தொந்தரவுகள் கொடுக்குறாங்க. அதை சரி செய்யணும். ஏன்னா எங்களுக்கு நிர்வாகம் தமிழ்நாடு அரசு எங்களுக்கு இழப்புகள் சில பேர் லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொல்றாங்க. லஞ்சம் வாங்குறதுனா எங்களுக்கு தமிழ்நாடு அரசே எங்களுக்கு கொள்முதல் தளவாடங்களை எங்களுடைய நெல் கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு வந்துடணும். இது நாங்கள் அப்படிலாம் நாங்கள் யாரும் பண்றது கிடையாது. எங்களுக்கு அந்த சிந்தனை வராது. ஏன்னா நேர்மையான ஆட்சி இருக்கும்போது நேர்மையான மக்கள் நாங்கள் உழைக்கிறதுக்கு எங்களுடைய தொழிலாளர்கள் இருக்காங்க. அதனால உடனடியாக எங்களுடைய கோரிக்கையை தமிழக அரசு நிறைவேற்றணும்னு சொல்லி உடனடியாக பணி நிரந்தரம் செய்யணும். உடனடியாக ஊதிய உயர்வு செய்யணும்னு சொல்லி மாற்றுத்திறனாளிகள் இருந்து பெண்கள்ல இருந்து எங்களுடைய ஆண்கள் இருந்து எல்லா பேரும் பயனடைகிறதுக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு அன்போடு கேட்டுக்கிறோம். நன்றி.